ஆர்சிபி அணி 2 ஆண்டு தடையாக போதா? ஆர்சிபி அணியை $2 பில்லியன் விற்க போறாங்களா? புது அணியாக டெக்கான் சார்ஜஸா உருவெடுக்க போதா? பிசிசியோட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். 2 நாளாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஆர்சிபி தடை பண்ண போகிறாங்க, பேன் பண்ண போகிறாங்க, சின்னசாமி ஸ்டேடியத்தை மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. போன வாரம் இந்நேரம் செவ்வாய்க்கிழமை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் கோப்பையை கைப்பற்றினாங்க. அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு டீமுக்குமே வரக்கூடாது. இது எல்லார் மேலேயும் நம்ம பிளேம் பண்ணிட்டு அப்படி போக வேண்டியதா, இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கள ஒருத்தன் கைதானாங்க, நிறைய பேர் சஸ்பெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா பிசிசி மௌனம் காக்கிறது எதனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்மே இருக்குது. ஆனால் பிசிசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி செலிப்ரேஷன் பண்ணுற விதத்தில் ஒரு வித மாதிரி பண்ணார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தடை பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் அணிகள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு தடை பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நிறைய பேர் நம்பி பார்க்குறாங்க. இல்லைப்பா இது ஃபேக்கெல்லாம் இல்லை, அப்போ உண்மையாக சூப்பராகவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கையாக பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபைனல் மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போதே 66 கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நைட்டு 2:30 மணிக்கு நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குது. அவங்களோட ஃபேவரட் டீமாக நினச்சி தான் எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அது அப்படியே நம்ம கடந்துமே போக முடியாது. நீங்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியோட சென்டருக்கு நடுவில் தான் இருக்குது. தம்பி கூட அங்கே தான் இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நான் கேட்டுட்டு இந்த சாந்தியா பஸ் ஸ்டாண்டு நான் அங்கேருந்து தான் போவேன். அந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். அதனால ரொம்ப நெரிசல் ஏற்படும். அதனால மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கேட்டால் ஆர்சிபி அணியை பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸுமே நம்மளோட பேஜை தொடர்ந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ஹர்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் எதையோ கண்டதை இது பண்ணிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே அந்த மொதல் நாள் கோப்பை அடிக்கிறாங்க, அடுத்த நாள் இப்படி நடக்குது, வெற்றி பரைடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி அங்கே தான் இருக்காப்புல, தீவிரமான ஆர்சிபி ஃபேனு. அவர் காலையில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல, சரிடா போயிட்டு வாடா, பார்த்துட்டு வாடா, விராட் கோலியில் ஃபோட்டோரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சேனல் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா குர்ரா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறைய ஆர்சிபி மேட்சும் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட தான் கேட்பேன், எப்படா மழை பெய்யுதா? ஆமாம் ப்ரோ மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். லிட்ரலி அவன் இதுக்கு போயிருந்தான். அன்னைக்கு இன்னொரு சடனாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டோட டெத்து அப்படின்றனால அங்கே அவன் போயிட்டான். சப்போஸ் போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கே பதப்பதைக்குது. நம்ம கூட பிறந்தவங்க நம்ம இப்படிங்கும்போது அவ்வளோ பதப்பதைக்குது. அதே மாதிரி தானே அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ இது இருக்கும். அதனால தான் இது சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது சிஎஸ்கேவாக இருந்தால் இப்படி அப்போ, எம்ஐயாக இருந்தால் அப்படி அப்போ, தற்குறிகளாக எந்த டீமாக இருந்தாலும் நான் அப்படி தான்டா பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் இப்படி ஆர்சிபிக்கு மட்டும் இப்படி போட்டு எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆர்சிபி மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபைனலுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளே ஆஃப் போனப்பே இந்த பஞ்சாபோ ஆர்சிபியோ இந்த மனுஷன் அடிக்கட்டும் மேடம் அப்படின்னு சொன்ன முதல் நானாக தான் இருக்கும். வேறு டீமுக்கு சொம்படிக்கணும் அப்படின்னா பல சேனல்ஸ் அந்த சேனல் பேஜை போட்டே சொம்படிப்பாங்க. அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். மற்ற சேனல்ஸ் திட்டுவாங்க. சாலா கப்புனே அவங்களெலாம் திட்டுவாங்க. நான் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. என்னையே நான் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். அதனால் அவாய்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. அதனால பிசிசிஐ பொறுத்தளவு கண்டிப்பாக அவங்க இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கவே இல்லை. அதனால இது பேன் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் ஃபுல்லாகவே 2 இயர்ஸ் பேன் ப்ரோ, 2 இயர்ஸ் பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஓனர் வித்துட்டாங்க, இன்னொரு ஓனருக்கு வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புது டீம் ஒன்று உருவாகும், டெக்கன் சார்ஜஸா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு சப்போஸ் இன்கேஸ் நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே டீம் பார்த்தீங்கன்னா அதே நேமில் வைக்க முடியாது, அதே ஓனர்ஸும் இருக்க முடியாது, அதே பிளேயர்ஸ் எல்லாமே ஒரே இதுலையுமே இருக்க முடியாது. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே பிளேயர்ஸ் எல்லாமே சஃபில் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் போகப்படுவாங்க. இப்போ விராட் கோலி இருக்கார் அப்படின்னா ரஜத் பட்டிதார், ஒரு 2-3 பிளேயர்ஸ், ஒரு 4-5 பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அதே ஓனர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜஸ்தானும் சிஎஸ்கேக்கும் இந்த நிலைமை ஆகும்போது பார்த்தீங்கன்னா
ஒன்று வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸு, இன்னொரு குஜராத் டைட்டன்ஸும் வந்துச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, இங்கிட்டு வந்து எம்எஸ் தோனி, ஸ்மித்து, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க 2 வருஷம். மீண்டும் கம்பேக் கொடுத்து வந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இது மேனேஜ்மெண்ட் மேலே தானே தப்பு, பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. எல்லாம் இது பண்ணும்போது எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். அதனால பிசிசி என்ன நடவடிக்கை இதில் எடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி புது அணியாக உருவாச்சு அப்படின்னா டெக்கன் சார்ஜஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கேரளா ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்குது. அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஓரளவு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டெக்கன் சார்ஜஸ் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்டில் நான் வந்து பார்த்தேன். அப்படி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி போடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்க மேபி ரஜத் பட்டிதார் அண்டு விராட் கோலி அண்டு ஒரு சில பிளேயர்ஸ்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு 5 பேர் எடுத்துக்கலாமே, அவங்களாம் இருப்பான். ஹெய்சல்வுட்டாக இருக்கட்டும், ஒரு பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கு வராங்க அப்படின்னா மற்ற டீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாகவே அது அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் இன்கேஸ் நடந்தால் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹோப்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படி போச்சு அப்படின்னா இப்போ ஹெய்சல்வுட் மாதிரி பிளேயர் வந்து இப்போ சிஎஸ்கேக்கு வராருன்னு வச்சுப்போம், ஒரு மும்பைக்கு வரான்னு வச்சோம், இது 2 பேர்னா திட்டுவாங்க. சரி இப்போ ஒரு டெல்லிக்கு போகிறாருன்னே வச்சுப்போம், அவங்க டீம் வந்து இன்னுமே ஒரு பலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ரிலீஸ் பண்ணுற வீரர்கள்னு சொல்லிட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு சில பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுற வீரர்கள்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரிலீஸ் பண்ணுவோம், இவங்க தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் நவன் துஷாராவே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. துஷாரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை, ஒன் ஆஃப் த மெயின் பவுலராக வந்து இவங்களுக்கு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் 21 கோடி போட்டு விராட் கோலி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக பார்த்தா ரஜத் பட்டிதார் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால எத்தனை பிளேயர்ஸ் வந்து ஒரு 5-6 பிளேயர்ஸை மட்டும் ரீட்டைன் தான் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் தான் விட்டு ஆகும். அது வந்து மெகா ஆக்ஷனாக இருக்கும், அது வந்து சொல்லவே முடியாது. இப்போ குணால் பாண்டியா நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க, 11 கோடி வரைக்கும் மேலே ட்ரை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஒரு சில ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ மும்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாலிடான இன்னொரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் தேவை. கேமரூன் கிரீனுக்கு போகலாமா, இல்லாட்டி இப்போ சஞ்சு வேறு அவங்க டீம் வர போகிறார், அதனால் இன்னும் ஒரு பலமாக்க பார்ப்பாங்க. இப்போ கேகேஆரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து 23 கோடி போட்டு எடுத்தாங்க, அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்களே ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. ராஜஸ்தானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து பவுலர் வந்து ஆகாஷ் மத்வால், ஆர்ச்சர் அப்படி இருந்தாலுமே அந்தளவு ஒரு ஸ்டார் பவுலர் இல்லை. ஜிடியை பொறுத்தளவும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்டார் பவுலர் இல்லாமல் ரபாடா இருந்தார், கோட்டிஷியை நம்பினாங்க, அந்தளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவங்களுமே ஒரு பவுலர் தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம அவேராக தான் இருக்கணும். அதனால் மறக்க முடியாத ஒரு நாள் தான். ஆனால் ஒரு சில பேர் வன்மத்தை கக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கடுப்பாக இருக்குது. இதுக்கு தாண்டா அவங்க கப்படிக்காமல் இருந்தாங்க, இவங்க இது குருசாமியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இவர் கோலி வந்து ஃபாரின் ஓடிட்டார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சில வன்மத்தை கற்கிறாங்க. இது யார் மேலே நம்ம பிளேம் வேணாம். ரசிகர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து அவேராக இருக்கணும். இப்படி ஒரு இது நடக்குது அப்படின்னா அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, ரசிகர்கள் மேலே தப்பு இருக்குது, எல்லாத்து மேலே இது இருக்குது. அதை வந்து இது நடக்கக்கூடாதான், நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடந்து போகிறதா நல்லது. அதனால் ஒவ்வொருத்தர் மேலேயும் பார்த்திங்கன்னா இவர் இந்த பிளேயர் தான் காணும், அவர் காரணம்னு சொல்லிட்டு வந்து ஹேர்ட்டை வந்து ரொம்பவே பரப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு சில வந்து வன்மத்தை ரொம்ப இதாக போய் இது பண்ணுறாங்க. அதுதான் பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி தொடர வாய்ப்புகள் இருக்கிறதா, அப்படி ஏதாச்சும் பேன் ஆகுமா, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கே நிறைய பேர் பேசிட்டு ஏதோ சொல்கிறீங்க, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.